கோஸ் மஞ்சூரியன் செய்கிறதுக்குமா முதல்ல கோஸெல்லாம் சின்ன நீளம் இல்லாமல் நறுக்கி வச்சுக்கோ, பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு தேவையான அளவு அதுக்கு உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடு, 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா பரவி பக்கடா கொறிக்க பரவும் பாரு, அது மாதிரி பரவி போட்டு நல்லா பரவிட்டு பனைஞ்சிட்டு அந்த அதில் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே மாவையும் போட்டு நல்லா பிசறுற மாதிரி நல்லா பனைஞ்சிரு. இப்போ மாவு அதில் தண்ணி சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே உருட்டி போட்டுடலாம். அப்படி தண்ணி பற்றலைன்னா லேசாக 2 கை மட்டும் தண்ணி தொளிச்சிட்டு உருட்டி போட்டோன்னா நல்லா ஈஸியாக சுட்டுடலாம். எண்ணெய் காய வச்சு அதை பொரித்து எடுத்துடு. அது சாஸ் செய்கிறதுக்குமா 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு சட்டியில் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோ. 1 பல் பூண்டு நறுக்கினா போதும். பூண்டை எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். சிம்மில் வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் அதை தூக்கி ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூனு சோயா சாஸு, 1 ஸ்பூனு டொமேட்டோ சாஸு எல்லாம் ஊற்றி நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு ஓம இலை இருந்தால் நறுக்கி அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது தளன்னு நல்லா மாவு வெந்த மாதிரி ஆகும். கட்டியாக வர நேரத்தில் இதை தூக்கி இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல அது பூராத்தையும் தூக்கி உள்ளே போட்டு நல்லா பரட்டி எடுத்துடணும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் இதை.